நண்பர்களே, நான் அமீர், இர்ஃபான் அமீர், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு. கடந்த 40 ஆண்டுகளாக நான் இந்த துறையில் இருக்கிறவன். ஆனால் இந்த காணொலியோட ஒரு வீடியோ இணைச்சிருக்கேன், சின்ன ஒரு கிளிப் இணைச்சிருக்கேன் பாருங்கள். திருவிழா முடிஞ்சு திரும்பவும் சகோதரர்களுடைய படம் அது, அந்த சாமி ஊர் சின்ன ஒரு கிளிப் அது. நான் இது மட்டும் இல்லை, ஏராளமான படங்களை திருவிழா படங்களை, இந்து சமய படங்களை, கிறிஸ்துவ சமய அந்த பண்டிகை நாட்களை படங்களை எல்லாமே நிறைய எடுத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழல்னு சொன்னால் மஷானா கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மஷானா கொள்ளையில் அந்த சுடுகாட்டு மைதானத்தில் நுழைஞ்சு இரவு நேரங்களில், முன்னிரவு நேரத்தில் நுழைஞ்சு ஏராளமான படங்களை நான் எடுத்திருக்கிறேன், வீடியோக்களை எடுத்திருக்கிறேன். ஆனால் எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் எனக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல எனக்கு கூட்டம் விலகி படங்களை எடுக்கிறதுக்கு என்னுடைய இந்து மத சகோதரர்கள் நிறைய எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான பயம் இல்லாமல் என்னுடைய அண்ணன் தம்பியோட, என்னுடைய சொந்த சகோதரர்களோடு நான் எப்படி பழகுவேனோ அதே மாதிரி பழக்கத்தோடு தான் நான் ஏராளமான படங்களை எடுத்திருக்கிறேன். யாருமே எடுக்காத பல அற்புதமான படங்களை எடுத்திருக்கிறேன். பின்னால் அது சம்மந்தமாக ஒரு தொடர் நான் உங்களுக்கு தரேன். ஆனால் எந்த பய உணர்ச்சியும் இல்லை. இந்த அமைப்பு இங்கே தமிழகத்தை தாண்டி பிற இடங்களில் இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் பயணிப்பது, என்னோட பெயரோடு பயணிப்பது, என்னோட உடையோடு பயணிப்பது, என்னோட உணவோடு நான் பயணிப்பது சாத்தியமாக பாருங்கள். ட்ரெயினில் போனால் சுடுறானுங்க, தொட முடியல, தாடி வச்சுக்க முடியல, கீழாடை அவுத்து பார்க்குறானுங்க, பேரை கேட்குறானுங்க, அடித்து கொள்கிறானுங்க, உணவை நிர்பந்திக்கிறானுங்க, ஆடையை நிர்பந்திக்கிறானுங்க, முழக்கங்களை, சமய முழக்கங்களை நிர்பந்திக்கிறானுங்க. இந்த நிர்பந்தம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அழகான ஒரு ஓவியம் போல் இன்றைக்கு நான் இந்த படத்தை என்னுடைய பணிகள் மத்தியில் எடுத்தது சின்ன ஒரு கிளிப். இந்த படம் ஏன்னு சொன்னால், இவ்வளோ பாதுகாப்பும் இவ்வளோ அமைதியும் இருக்கிற ஒரே காரணம் இது திராவிட நாடு, இது திராவிட கொள்கைகள் நிறைந்த நாடு. இங்கே ஏராளமானவங்க மனிதர்கள் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு நாடு இது. அந்த தலைவர்களுடைய பேரை உங்களுக்கே தெரியும், அது வரிசைப்படுத்தி நீங்கள் பாருங்கள். இது திராவிட மண், இது பெரியார் பூமி, இது அண்ணாவுடைய பூமி. அதுக்கு முன்னால் அப்படி சொல்லிட்டே போகலாம், தொடராக சொல்லலாம். அதனால் இந்த பாதுகாப்பு, இந்த அமைதி, இந்த ஒருங்கிணைப்பு, இந்த சகோதரத்துவம் இருக்குது. இந்த சின்ன ஒரு வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் பின்னால் பெரிய பெரிய வீடியோக்களை நான் எடுத்த இந்த பண்டிகைகள், திருவிழாக்களுடைய படங்களை இணைச்சி உங்களுக்கு நான் தரேன். நன்றி சகோதரர்களே. இந்த அமைதியும் நல்லிணக்கமும் தொடரணும்னு சொன்னால் இங்கே திராவிடம் எப்போவுமே அரசாளணும். அதுதான் நோக்கம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் வளர்ச்சி, அதுதான் எல்லாமே சேர்ந்து நம்ம இனத்தை மேலே கொண்டு போய் சேர்க்கும். இதுவே இந்த சின்ன ஒரு வீடியோவுடைய நோக்கமும்